அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருந்துச்சு. ப்ளஸ் ப்ரோ அதை நான் சொல்லிட்டேன்னா படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க ப்ரோ. ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ண ட்விஸ்ட் இருக்கு. ப்ளஸ் என்ன சொல்றது, காமெடி. ஆமாம் ஆமாம், கிட்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸ்லோவாலாம் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எல்லாம் ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நியூ ஸ்கிரிப்டாக இருக்குது, நியூ கான்செப்டாக இருக்குது. படம்லாம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஓகே தான், ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். என்ன சொல்ல வராங்க, என்ன கதை இது? கதையே இல்லை ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். சரி, காமெடியாக பண்ணியிருக்காங்களா எப்படி பண்ணியிருக்காங்க? அவ்வளோ இல்லை ப்ரோ. ஒரு பேய் கதை அப்படிங்கிறத தாண்டி பேய் கதைலாம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஓகே தான், ஓரளவு படம் பார்க்கலாம், போர் அடிக்காமல் போச்சு. ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாலாம் இல்லை, போச்சு. ஓகே, வித்தியாசமாலாம் எதுவும் பண்ணல, ஓகே தான். படம் நார்மல் தான். ரொம்பலாம் சுமார் தான். கதை இல்லை அதில் சொல்லப்போனால். கேரக்டர் வைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 கேரக்டர் நல்லா இருந்தது. ஒருத்தர் நல்லா கானா பாட்டு பண்ணார், அவர் பாட்டு வைஸஸ் சரி, அவர் பண்ணது ரொம்ப நல்லா பண்ணார். ஸ்டோரி சிம்பிள் தான் ப்ரோ, அது ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனால் ஒன்றுமே இல்லை அதில். அவங்க தெளிவாகவும் காட்டலை, எதையுமே தெளிவாக காட்டலை. அவங்க காமெடி இருக்குது, ஓரளவு இருக்குது, சிரிக்கலாம். ஒரு இடத்துல பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் ஓட்டியிருக்காங்க. பட் ஆனால் ரெண்டுமே மொக்க தான். 2 மணி நேரம் ஏன் போட்டிங்கன்னு தான் தோணுது. 1 ஹவர், அது கூட ½ hour போட்டிருக்கலாமே, எதுக்கு 1 hour இதுக்கு போட்டீங்க? அது வந்து எஸ்கேப் ரூம் மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம உள்ளே போயிட்டோம்னா, ஐயோ எங்களை எப்போங்க வெளில விடுவீங்க, எங்களை ரூமுக்குள்ள போட்டு அச்சு வச்ச மாதிரி இருக்கேங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த படம். சார், படம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஹாரர் காமெடி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது இல்லைங்களா, ஸோ இட் இஸ் pretty good, okay, I can say. ஆமாம்மா, காமெடி அப்போது காமெடி எல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா டைமுக்கு கவுண்டர்லாம் கொடுத்துன்னு இருந்தார். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். சின்ன பசங்க அதுதான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது தான் ஓ இந்த பையனா அந்த பையன் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் amazing, like I said. Absolutely, thank you. அவ சூப்பரானா நம்ம இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு ஃபேக்ட்ரிக்கு. அங்கே போய் நம்மளுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அது அமேஷமாக இருக்குன்ட்டு. அவங்க உள்ளே போய் என்ன நடக்குது அது வந்து த்ரில்லரு. ஆனால் பெய்லாம் ஒன்றும் வராது. எல்லோரும் சொல்கிறாங்க பெய் கதை. அவ்வளோ த்ரில்லர் இருக்கும், அவ்வளோலாம் இருக்காது, மீடியமாக நார்மலாக இருக்கும். ஆக்சுவலாக காமெடி சீன்ஸ் தான் நிறையா இருக்குது பெய் சீன்ஸோட. ஏன்னா பெய் கதைன்னு எடுத்துடுவோம் நாங்கள், ஆனால் காமெடி சீன்ஸ் தான் நிறையா. படம் முடியும் போது ஏதாவது ட்விஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது சஸ்பென்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா, சர்ப்ரைஸ் ஏதாவது? அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டில் எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு ஒரு பையன் இருப்பாங்க, அதில் வந்து அவன் வந்து பெரிய பையன் ஆகிடுவானா அங்கேயே இருந்து. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சண்டை போட்டு இருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக போயிடுவாங்க. ஓரளவு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பெரியவங்க வந்து நல்லாவே அந்த சாங், அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் பார்க்குற வரைக்கும் அது வந்து டப்பிங் சீக்வன்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒர்க் வந்து எங்களுக்கு தெரியல. இப்போ ஃபுல் மூவியாக ஒரு ஸ்க்ரீனிங்கில் பார்க்கும்போது தான் அதோட ஒர்க், பின்னாடி இருக்க ஒர்க் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு குட்டி கவுண்டர்ஸ் அண்ட் காமெடிலாம் இருக்கும். நிறைய பேர் அந்த போட்டிருக்காங்க, செல்வாலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் மியூசிக் வேற லெவலில் இருக்கு. ஆமாம், அப்படி தான் கொஞ்சம் இருக்கும். லைக் ஹாரராக எதிர்பார்த்து போக முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படமாக இருந்துச்சு. என்ன ஐடியா ஆக்சுவலாக? ஒரு ட்விஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓவரால் ஓகே. பேய் கதை அப்படின்னா வெறும் பேய் இருக்கிறதுனால பேய் கதை சொல்ல. இப்போ நம்ம ஒரு இல்லாத படத்தை வந்து ஒரு விஷயம் இல்லாதன்னு சொல்லுவோம், பேய் கதை சொல்லாத சொல்லுவோம்ல, அந்த அடிப்படையில் வந்து ஹாரர் கிடையாது. ஹாரர் இருக்கும், ஆனால் ஹாரர் மீன் பண்ணி இது வைக்கல, அதெல்லாம் வச்சுருக்கேன். அதான் எடிட்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டிங்கு மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. சின்ன பசங்கள் சம்பந்தமான கதை கிடையாது, எல்லாரும் வந்து பார்க்கலாம். பேய் படம் டைட்டில் வச்சிருக்காங்க. பேய் லாஸ்ட்டாக கதைன்னு சொல்லி முடிச்சிடறாங்களா, இல்லை உண்மையாக பேய் இருக்கா? இல்லை, கதை ஆக்சுவலாக இல்லைடா, ஒரு காமெடி கதை தானே. பேயெல்லாம் வந்து அதில் அந்தளவுக்குலாம் மிரட்டலாம் இல்லை, பயமெல்லாம் இல்லை.
குழந்தையோட சேர்ந்து குழந்தையோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலான்னா கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே. அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க? இன்ட்ரெஸ்டிங் பார்த்தோம்னா ஒரு 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 ஜோக்காக அப்படியே கொண்டு போகிறாங்கண்ணா. ஒரு 4 பேர் ஜோக்காக கொண்டு போகிறாங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ண்ணா. இந்த அரண்மனை அந்த மாதிரி ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி அதுக்குள்ள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கதைகளை சேர்த்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். சுலவாக தானே இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு